வாங்க வாங்க. கௌரிமா, கௌரி, கௌரி, என்னம்மா என்னம்மா ஆச்சு? ஏமா இப்படி இருக்க? கௌரி, என்னம்மா நடந்தது? என்ன நடந்ததா தெரியலையா? உங்க வீட்டு பொண்ணு போச்சு. கௌரி, என்னம்மா இது? என்னம்மா ஆச்சு? கௌரி, குடும்பமான போச்சு. இப்ப ஏன் குழம்புறீங்க? வயசு பண்ண வீட்டுல கரையை விட்டுட்டு வந்தீங்களே, உங்க கறி எங்க போச்சு? அளவு ஊற கூட்டாம ஆக வேண்டிய காரியத்தை கலந்தீங்க. வர வேண்டி போலாம். ஐயா 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 ஐயா, என் தங்கச்சி கண்ணு தெரியாதவா யாரோ ஒரு வெறி பிடிச்ச மிருகம் அவளை பலாத்காரம் பண்ணி கெடுத்துட்டா. ஐயா, தன்னை கெடுத்தவள் யாருன்னு கூட தெரிஞ்சுக்க முடியாத கொடுமையை கடவுள் அவளுக்கு கொடுத்துட்டானே. ஐயா, என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுங்க ஐயா. உங்க கால்ல விழுந்து கேட்கிற என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுங்க ஐயா. இத புண்ணியமா நினைச்சுக்கீங்க. கெட்டு போன பொண்ணையும் கெட்டு போன பாலையும் வீதியில கொட்ட வேண்டியதுதான். உன் தங்கச்சிய மனைவியா ஏத்துக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய தியாகி இல்ல. எவனாவது இழைச்சவன் வருவான், அவன் தள்ள கொண்டு போய் தங்கச்சியை கட்டு. அக்கா வாக்கா போலாம், வா வா. பாத்தீங்களா, 50 வருஷமா மலைக்கு போறீங்களே, அதுக்கு கிடைச்ச பலனை பாத்தீங்களா? இன்னுமா அந்த ஐயப்பனை நம்புறீங்க? இன்னுமா உங்க கழுத்துல இந்த மாலை இருக்கணும்? மாலைய தொடாத. ஐயப்பன் இருக்கிறான். அவன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை என்னைக்குமே குறையாது. பெத்த மக சீரழிஞ்சு நிற்கிற நிலையிலுமா அந்த ஐயப்பனை நம்புறீங்க? இதுவும் நன்மைக்குதான் சொல்றீங்களா? நடந்ததுக்கு காரண காரியங்கள் தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த தர்மசாஸ்திரா நம்புறவங்களுக்கு நன்மையத்தான் செய்வார். வாய முடுங்க. உங்களுக்கு பெத்த பாசம் கொஞ்சம் கூட இல்லையே. உங்களை அப்பான்னு சொல்றதுக்கே நான் வைக்கப்படுறேன். மானம் போனது கூட நன்மைக்கு தானே நினைக்கிற இந்த குடும்பத்துல சொந்தம் கொண்டாடினா கேவலம் நமக்கு தான். இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. வாங்க போகலாம். நீங்க யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம். எச்சிலானது ஏன் உடம்பு கெட்டு போனவன்னா நான் தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். தங்கச்சி, எல்லா நன்மைக்கு அப்பா சொன்னது உங்களுக்கு தப்பா இருக்கலாம், ஆனா நான் அதை நம்புறேன். இதுவரைக்கும் அந்த ஆண்டவன் கிட்ட எனக்கு கண் பார்வை கூட நான் கேட்டதே இல்லை. ஆனா இப்போ மத்தவங்க கண் பார்வையில எனக்கு கேவலமாகாத ஒரு கௌரவத்தை கூட நான் கேட்கிறேன். எனக்கு எடுத்தவனே என் கழுத்துல தாலி கட்டுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஐயப்பா, இது எனக்காக இல்ல, உனக்காக. உன்னை நம்பினவங்க மோச போக மாட்டாங்கன்னு புரிய வைக்கிறதுக்காக. பக்தியோட பலாபலன் பரிகாசமா போயிடக்கூடாது ஐயப்பா. நீ இருக்கிற சபரிமலைக்கே வர காந்த மலையில நீ ஜோதியா தெரியறதுக்கு முந்தி இருந்து போன என் வாழ்க்கையில ஜோதி தெரியணும். நீ காக்கும் தெய்வங்கிறது உண்மைன்னு நிரூபி ஐயப்பா. சுவாமி, வாங்கப்பா போலாம். பாப்புடமா. நில்லுங்க. இன்னைக்கு நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? யார் வைத்தறிச்சல கொட்டிக்கிட்டீங்க? என்னடி மிரட்டுற? பூஜை முடிஞ்சு கற்பூர ஆரத்தி காட்டும் போது கற்பூரம் அணைஞ்சதே. கண்டிப்பா நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க. என்னங்க இவ்வளவு கரெக்டா சொல்ற? நீ பெரிய தீர்க்கதரிசி. கடவுள் கற்பூரத்தை அணைச்சிட்டு உனக்கு சகுனம் சொல்லிட்டாரு. நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேக்குற? உன் பரம்பரை பெரிய ஜமீன் பரம்பராச்சே. உன் குடும்பத்தோட பூர்வீக சொத்துன்னு சொல்ற பாரு, ஐம்பொன்னால செஞ்சிருக்க அந்த ஐயப்பன் சிலை அத ஃபாரின் மார்க்கெட்ல விக்கிறதுக்கு ஒரு நல்ல பாட்டி பார்த்துட்டு இருந்திருக்கேன். அங்கதான் போயிட்டு வரேன். என் உயிரே போனாலும் ஐயப்பனை விற்க நான் அனுமதிக்க மாட்டேன். உன் அனுமதி யாருக்கடி வேணும்? உன் உயிரை விட எனக்கு பணம் தான் முக்கியம். ஏன் இப்படி பணத்தாக்கு பிடிச்சு அலைய வச்சாரு? அவரோட ஐயப்ப பக்தியை பயன்படுத்தி போலி பக்தரா உள்ள வந்து அவரை ஏமாத்தி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. பணத்தாக்கு பிடிச்சு அலைய வச்சாரு. அவரோட ஐயப்ப பக்தியை பயன்படுத்தி போலி பக்தரா உள்ள வந்து அவரை ஏமாத்தி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. எங்க அப்பா போன உடனே உங்க சுயரூபத்தை காட்டிட்டீங்களே. நீ என்ன வேணாலும் திட்டு, ஐ டோன்ட் கேர். உன் சொத்துக்கெல்லாம் நான் தான் கார்டியன்னு நீ பத்திரத்துல கையெழுத்து போட வரைக்கும் நீயும் நானும் கீரியன் பாம்பு. உங்களை நம்பி நான் என் சொத்துக்களை ஒப்படைக்க மாட்டேன். எனக்கு செஞ்சதையே என் மகனுக்கு செஞ்சு
நாளைக்கு அவனை தெருவில் நிக்க வைக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஏய், தர்ம பத்னிங்கிற கட்டின புருஷனே நம்ப மாட்டேங்கிறியடி. ஒரு நல்ல புருஷனா நடந்துக்க முடியலனாலும் ஒரு நல்ல மனுஷனாவது நடந்துக்குங்க. நான் நம்புறேன். இனிமேலாவது ஆண்டவன் உங்களுக்கு நல்ல புத்தி கொடுப்பார். யாருக்கடி வேணும் இந்த சாம்பல்? நீ சாம்பல் ஆகிறதுக்குள்ள உன் சொத்தெல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து பறிக்கல பாரு. அநியாயம் பண்றாரு. தட்டி கேட்கலாம்னா அப்பப்ப லஞ்சத்தை கொடுத்துறாரு. இந்த கவலையை மறக்கணும்னா இருக்கவே இருக்க நம்ம மறந்து. ஐயப்பா, குடிச்சிட்டு ஓட வர்றது தப்பு தான். என்ன மன்னிச்சுட்ட. யார்த்தையாவது உண்மையை சொல்லி ஆகணும். உங்ககிட்ட சொல்றேன். சைக்கிள் இருக்க பழைய பாட்டை மாத்தி புது பாட்டு வைக்கிற மாதிரியா மனசனுடைய கெட்ட புத்திய மாத்தி நல்ல புத்திய வச்சு அவனை ஓவர் ரயில் பண்ண கூடாதா? எங்க முதலாளி வினோத் பிறந்ததே தப்பு. அவரை திருத்தாம விட்டது அதை விட தப்பு. கேவலம் அவர் கொடுக்கிற பணத்துக்காக என்னை சாதரா போட வச்சுட்டீங்க. இது பயங்கரமான தப்பு. இங்க பாரு, நான் குடிக்கிற வரைக்கும் தான் உண்மையை மறப்பேன். குடிச்சிட்டேன் உண்மையத்தான் சொல்லுவேன். அது உனக்கு தெரியும். கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு அந்த அப்பாவை குருட்டு பொண்ணை கெடுத்துட்டாரே, அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போறேன்? அவருக்கு உடந்தே இருந்தனே, எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போறேன்? என்னங்க, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. என்ன உண்மை? ஒரு குருட்டு பொண்ணை கெடுத்தீங்களா? யாரு சொன்னது? இல்லேன்னு உங்க புள்ளைய போட்டு தாண்டி சத்தியம் பண்ணுங்க பார்க்கலாம். இப்படி எல்லாம் அக்கிரமம் பண்றீங்களே. பெத்தவங்க பண்ண பாவம் பிள்ளைங்க தலையில தாங்க விழும். நம்ம பிள்ளை நல்லா இருக்க வேண்டாமா? முதல்ல அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வாங்க. அவளுக்கு வாழ கொடுங்க. ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்த பழி நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டாங்க. வர வேண்டாம். இந்த பாரு கீதா, ஏதோ குடிவெறியில ஒரு தப்பு பண்ணிட்டேன். நீ சொன்னா நான் கேட்காம இருப்பேனா? நாளைக்கு அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்து அவளுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கிறேன். போதுமா? குருட்டு பொண்ணா நடிக்கணும். எங்க பாப்பா இது வரைக்கும் சினிமாவில தான் நடிச்சிருக்கு. இப்ப என்னடானா உன் வீட்டுல வந்து நடிக்கணும்ன்ற. ரேட் அதிகமாகுமே, டேட் வேற இல்ல, எக்கச்சக்கமான படம். எக்கச்சக்கமான படமா? இந்தி, மலையாளம், தமிழ், கன்னடம் தினசரி 3 ஷோ பாக்குறேன். அதுல உங்க பாப்பா ஒரு சீன்ல கூட நான் தோழி வேஷத்துல கூட பார்த்தே இல்லையங்க. நீ புரியாதவையா, எதையோ பார்த்துட்டு வளர்ற. பூட்டான், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா இதெல்லாம் பாத்துருக்கிறியா? அது படம் இல்லங்க, லாட்டரி சீட்டு. அடச்சே, நீ லாயக்கே இல்ல. எங்க பாப்பா வந்து ஒண்ணு நடிக்க மாட்டா, வெளியில எந்திரிச்சு போ. தொழில முகத்தை முறிக்காதீங்க. உனக்கு ஏரியா முகம் முறிக்காத கரிக்காதேன்னுகிட்டு பாருங்க இருக்கு முகம். ஆமா, இதுல எவ்வளவு இருக்கு? 5000 ரூபாய். நீ ஒரு அல்ப 50,000 பேசிட்டு 5000 அட்வான்ஸ் கொடுக்கறிய, ஒரு 25,000 கொடுக்கப்படாதா? முதல் வீட்டுல வந்து பாப்பா வேலையை முடிக்க சொல்லுங்க, அப்புறம் கணிச்சிடுறேன். சரி, வெள்ளிக்கிழமை லட்சுமிய நீட்டுற, வேண்டாங்கப்படாது. பாப்பா பாப்பா பாப்பா. ஏங்க இந்த ஆள் வாயில் அடிச்சுக்கிறான்? அவருக்கு வாய் இருக்கு, கை இருக்கு, அடிச்சுக்கிறாரு. விடு. ஏயா, இந்த அம்மாவை போய் பாப்பான்னு சொல்றீங்க, யாராவது நம்புவாங்களா? ஏப்பா, என்ன பார்த்தா பாப்பா மாதிரி தெரியலையா? நான் அப்படி பிரைட்டா மேக்கப் போட்டுக்கிட்டு டைட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தூக்கலா வந்து நின்னா இப்ப இருக்கிற இளசுங்கள்லாம் என்கிட்ட பிச்சை வாங்கணும். ஐயா, அனாத ரட்சகா, தீன ரட்சகா, 5000 ரூபாய் வாங்கிட்டு இந்த அம்மா போய் அனுப்புறியே, இது நியாயமா? பூதேவி, நீ கொடுத்த அட்வான்ஸுக்கு இது போதும், கூட்டிட்டு போ. என்னப்பா இங்க கலாட்டா? இவர் யாரு? ஐயா, அம்மா உங்க காலை பிடிக்கிறேன். விடு விடு, அது நான் பிடிக்கிற காலு. ஐயா தீன ரட்சகா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த சின்ன பாப்பாவை அனுப்புறியா? முண்டா, எங்க சின்ன பாப்பா தான் நடிக்க போறா. நீ என்ன நான் நடிப்பேன் நினைச்சியா? நான் நடிக்காத பாத்திரமா, போடாத வேஷமா, அதெல்லாம் அந்த காலம். இப்ப என் மக தான் நடிக்குது. என்னப்பா அம்மா, என்ன இதெல்லாம்? ஒண்ணு இல்லம்மா, 50,000 ரூபாய் பேசி 5000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டாரு உங்க அப்பா. நீ பேசாம இந்த ஆளு கூட போய் அவர் சொல்ற மாதிரி நடந்துக்க. அப்ப நான் கூட்டிட்டு போறேன். நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்க. அதுதான் எங்க பழக்கம்.